மக்களுக்கு நல்லது பண்றதுக்கு அரசியலுக்கு வாங்கடா, கொள்ளை அடிக்கிறது கொலை பண்றதுக்கு மாடா அரசியலுக்கு. ஹலோ மக்களே, நண்பன் பிளீஸ் வெல்கம் டு விஜய் ஸ்டாக்கர், வெல்கம் டு அனதர் வீடியோ. இப்போ எல்லாருமே ஒரு டென்ஷனில் இருக்காங்க. தளபதியை ஒரு 120 130 மெஜாரிட்டியில் ஜெயிக்க வச்சுருந்தா இந்த தொல்லையே இருக்காதரா. இன்றைக்கி யார்கிட்டே போய் கெஞ்சிக்கிட்டு இருக்க வேண்டியதாக இருக்குது. நீ எனக்கு சப்போர்ட் பண்ணு, நீ எனக்கு சப்போர்ட் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு நம்மலாம் புலம்பிட்டு தானே உட்காந்துருக்கோம். ஆனால் நான் எப்படி பார்க்குறேன்னா, இதுதான் சரி, இப்படி தான் இருக்கணும். ஏன்னா இப்படி நடக்கிறனால தான் தீய சக்தி திமுகவை அக்கு வேற ஆணு வேற பிரித்து மேய்ஞ்சி குழி தோண்டி புதைக்க முடியும் அப்படின்றத நம்ம முதல்ல புரிஞ்சுக்கணும். என்னப்பா சொல்கிற, இப்படி இருக்கிறனாலப்பா நம்ம எவ்வளோ கஷ்டப்பட வேண்டியதாக இருக்குது தளபதி சிஎம் ஆக்கிறதுக்கு அப்படின்னு நீங்கள் என்கிட்ட கேட்கலாம். இந்த வீடியோ பார்த்து முடிக்க போகும்போது ஆண்டவன் எல்லாத்துக்கும் ஒரு செக்கை எப்படி வைப்பான்றத இந்த வீடியோ பார்த்து முடியுமோ உங்களுக்கு தெரிஞ்சிடும். முதல் பாயிண்ட்டு, இப்போ தளபதி ஒரு மெஜாரிட்டி எடுத்திருக்காருன்னு வச்சுங்க, ஒரு 120 ஒரு 130 சீட்டு ஜெயிச்சிட்டாரு டைரெக்டாக. இப்போ அவர் யாரோட சப்போர்ட்டும் தேவைப்படாது, நேராக இந்நேரம் ஆளுநரை கூப்பிட்டு டக்குன்னு சிஎம் ஆகிருக்கலாம். ஆனால் எதிர்த்தாப்பில் நிற்கக்கூடிய அத்தனை பேரும் தளபதிக்கு எனிமி. ஸோ இவர் என்ன நல்லது செய்யணும்னு நினச்சாலும் அதை செய்ய விட மாட்டாங்க. முக்கியமாக எதிர்த்தாப்பில் யார் உட்கார்றா, திமுக தான் உட்காரும் எதிர்கட்சியாக. ஏன்னா அவங்க தான் இன்றைக்கி செகண்ட் பிளேஸில் இருக்காங்க 73 சீட்டு வாங்கி. இப்போ ஒருவேளை நான் சொன்ன மாதிரி தளபதி மெஜாரிட்டி ஜெயிச்சிட்டாரு, அப்போ 2 எதிர்கட்சிகள் என்ன திமுகவும் இருக்கும், இந்த பக்கம் அதிமுகவில் ஜெயிச்ச எம்எல்ஏஸும் இருப்பாங்க சட்டசபைக்குள்ள. அப்போ நம்ம என்ன பண்ண முடியும்? இவங்க 2 பேரும் தளபதி என்ன நல்லது செய்யணும்னு நினச்சாலும் செய்ய விட மாட்டாங்க. ஒன்று, எங்கே பார்த்தாலும் பிரச்சனைகள் ஏற்படுத்துவாங்க. சட்ட ஒழுங்கை சரியாக மெயின்டைன் பண்ண விடாமல் பார்ப்பாங்க. பெண்களுக்கான பாதுகாப்பாக கொடுக்குறேன்னு சொல்லி வாக்குறுதி கொடுத்தாலும் இந்த மாதிரி விஷயங்களில் தளபதியை செய்ய விடாமல் அதற்கான எல்லா முட்டுக்கட்டையும் போடும் இந்த எதிரி கட்சிகள். அதில் முக்கியமாக இந்த தீய சக்தி பார்த்தீங்களா, அது ஆள்றதுக்கு அவங்களால முடியாது, ஒழுங்காக மக்களை காப்பாற்ற முடியாது. ஆனால் எதிர்கட்சியை உட்காந்தா நாங்கள் தான் மக்களுக்கானவர்கள், எங்களால் மட்டும்தான் இந்த மக்களை காப்பாற்ற முடியும், தமிழ்நாட்டை காப்பாற்ற முடியும்னு சொல்லிட்டு அப்படியே மாறு தட்டி பேசிப்பாங்க. ஆனால் தமிழ்நாட்டுக்கும் தமிழுக்கும் ஒரு மரபு உண்டு. எப்போல்லாம் ஒருத்தன் தமிழ்நாடை அழிக்கணும்னு முடிவு பண்ணிட்டானோ அப்போல்லாம் அவங்கள மொத்தமாக அழிச்சிடும் தமிழ்நாடு. தமிழும் அப்படி தான். அதனால தான் நம்ம இத்தனை ஆண்டு காலமாக மூத்த மொழியாகவும் இருக்கோம், இப்போ வரைக்கும் மூத்த இனமாகவும் இருக்கிறோம். வந்தாரை வாழ வைக்கும் தமிழ்நாடுன்னு ஏன் சொன்னிச்சுன்னா, நம்மளை வந்தவங்களை வாழ வைக்கவும் தெரியும், எங்கள் வாழ்க்கையை அழிக்கணும்னு நினைக்கும் போது அவங்கள மொத்தமாக முடிக்கவும் தெரியும் அப்படின்றத தமிழ் கலாச்சாரம் எப்பயுமே ப்ரூவ் பண்ணிகிட்டே இருக்கு. ஸோ இந்த திராவிட கட்சிகள் ஒட்டுமொத்தமாக தமிழ் இனத்தை அழிக்கிறதுக்கான ஒரு வேலையில் இறங்கிக்கிட்டு இருக்கும்போது தான் நம்ம தளபதியை கொண்டாந்து அப்படி இந்த தமிழ்நாடு கொடுக்குது. நம்ம என்ன பண்ணுறோம், அப்படியே அவரை தூக்கி இப்போ சிஎம் ஆக்குறோம். சிஎம் ஆக்கிட்டோம், மெஜாரிட்டியில் ஆக்கிட்டோம்னா அவரை செயல்பட விடாமல் திருப்பியும் அவர் தகுதியற்றவர், பார்த்தீங்களா நாங்கள் சொன்னோம்ல தற்குறியரால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு முதலமைச்சர் அவரால் செயல்பட முடியவில்லைன்னு சொல்லிட்டு இவங்க பெரிய லெவலில் அதை கொண்டு போவாங்க. பட் அதற்கு எந்த வாய்ப்புமே கொடுக்காம தளபதியை 108 காட் லாக் பண்ணிட்டார். ஸோ 108 லாக் ஆனதுனால இப்போ என்ன பிரச்சனை, நமக்கு இங்கே சிஎம் ஆகிறதுல ஒரு 10-12 சீட்டு தான் தேவைப்படுது. ஆனால் இதே ஒரு தளபதி ஒரு 90 100 அதில் லாக் பண்ணியிருந்தா அப்போ 15-20 சீட்டுன்னு தேவைப்படுமே. ஆனால் அந்த இடத்துலையும் போய் விடாமல் இந்த பக்கம் ஜெயிக்கவும் விடாமல் அப்படி நடுவில் கொண்டாந்து நிற்க வச்சிருக்காரு பாருங்க. இங்கே தான் என் காடோட ஸ்ட்ராட்டஜியே இருக்குது. அது என்னப்பா ஸ்ட்ராட்டஜின்னு கேட்குறீங்களா? இப்போ 108 நமக்கு 10-12 சீட்டோ தான் தேவைப்படுது. அப்போ அந்த 10-12 சீட்டுன்றதை நம்ம எங்கேருந்து தூக்குறோம்? ஃபஸ்ட்டு திமுக கிட்டே இருந்து தான் நம்ம எடுக்கிறோம். ஏன்னா இப்போ திமுக கிட்ட ஒட்டி இருக்கக்கூடிய இந்த கூட்டணிகளை வச்சு தான் நாங்கள் தான் மிகப்பெரிய கட்சி, நாங்கள் தான் மிகப்பெரிய ஆட்கள் அப்படின்னு சொல்லிட்டு பகுமானமாக தெரிகிறாங்க. இப்போ இங்கே இருந்து அப்படியே சின்ன சின்னதாக அப்படியே தமிழக வெட்டிக்காலத்தில் வரும்போது திமுகவுடைய அந்த கூட்டணி சாம்ராஜ்யம்னு ஒன்று பார்த்தீங்களா, முக்கியமான கூட்டணி சாம்ராஜ்யம், அந்த கூட்டணி சாம்ராஜ்யம் அப்படியே உடஞ்சி போயிடுது. இப்போ இங்கே என்ன ஆகுது, ஆட்டோமேட்டிக்காக அந்த கூட்டணி சாம்ராஜ்யம் உடஞ்சி போச்சுன்னா அடுத்த எலெக்ஷன் வரும்போது அவங்க எங்கே போவாங்க, அவங்களோட தனிப்பெரும்பான்மை எப்படி காட்டுவாங்க? ஏன்னா 23 கூட்டணி சேர்ந்து இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அவங்க 73 சீட்டில் தான் ஜெயிச்சிருக்காங்க. அவங்களுடைய ஓட் பர்சன்டேஜ் 26 சம்திங்கில் தான் இருக்குது. அப்போ இந்த கூட்டணிகள்லாம் இங்கே பிரிஞ்சு வந்துருச்சுன்னா அப்போ அவங்களுடைய ஓட் பர்சன்டேஜ் என்ன அப்படின்றத நீங்களே கால்குலேட் பண்ணிங்க. விச் மீன்ஸ் இந்த பக்கம் இன்னி திமுக எந்திரிச்சு வரணும் அப்படின்னா அதற்கு வாய்ப்பே இல்லை, அதுக்கு சுத்தமாக வாய்ப்பே இல்லை. அப்படி ஒரு விஷயத்தை தான் இப்போ ஆண்டவன் நமக்கு பண்ணியிருக்காரு. அதனால தான் சொன்னேன், தளபதி இந்த மாதிரி ஜெயித்தது திமுக அப்படின்ற அந்த கட்சியை, அந்த தீய சக்தியை ஒட்டுமொத்தமாக அழிக்கிறதுக்கு அவங்களுக்கு கையும் காலுமாக இருக்கக்கூடிய இந்த கூட்டணி கட்சிகளை தன் வசம் இழுக்கணும்.
அப்போ தன் வசம் இழுக்கணும்னா நம்ம கம்மியாக இருந்தாலும் தானே இப்போ நடக்குது. இதே நமக்கு அதிகமாக இருந்தால் நம்ம கண்டுக்க மாட்டோம். அவங்க அங்கேயே இருப்பாங்க, இவங்க இங்கேயே இருப்பாங்க. ஸோ இதை தான் கடவுளின் அருள். இப்படி தான் நடக்கணும். இந்த மாதிரி நடந்தால் தான் அந்த தீய சக்தி மொத்தமாக அழியும். இல்லைன்னு வச்சுக்கோங்க, அது திருப்பி திருப்பி எந்திரிச்சு வந்துக்கிட்டே இருக்கும். ஏன்னா இவங்க அப்பா கலைஞர் இருக்கும்போது கூட தமிழ் மொழியை வளர்த்தாரு, கொள்ளையடித்தார், எல்லாம் பண்ணார். ஆனால் இங்கே இலங்கையில் நம்ம இனம் அழியும் போது அதை பார்த்துக்கிட்டு வேடிக்கை பார்த்துக்கிட்டு உட்காந்தாங்க. ஆனால் இன்றைக்கி தமிழ்நாட்டில் தமிழ் இனம் அழிஞ்சிக்கிட்டு வருது, தமிழ் இனத்தை இவங்க அழிக்கிறாங்க, தமிழ் பெயர்களை அழிக்கிறாங்க, தமிழை மறக்கடிக்கிறாங்க அப்படின்னும் போது இதற்கு மேல் தமிழரை வந்து யார் காப்பாற்றுவா? அப்போ ஒரு தமிழன் தான் காப்பாற்ற முடியும். அதனால தான் அவர் வந்தார், தமிழக வெற்றி கழகம் பேர் வச்சார். இனி இந்த பெயர் தான் காலத்துக்கும் ஒழிக்கும். ஸோ இதை மட்டும்தான் செய்கிறாரான்னு பார்த்தீங்கன்னா இதை மட்டும் செய்யலை. இதை விட இன்னொரு மிகப்பெரிய ஸ்ட்ராட்டஜி. சரி, கூட்டணி கட்சிகள் தானே வந்தாங்க திமுகவில். அப்போ இன்னமும் அவங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு 58-60 எம்எல்ஏக்கள் அங்கே தானே இருக்கிறாங்க. அப்போ அவங்க திருப்பி பூமாய் வந்துடுவாங்களே அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். அதே மாதிரி இந்த பக்கம் அதிமுகலையும் கிட்டத்தட்ட ஒரு 47 எம்எல்ஏக்கள் இருக்காங்களே. ஸோ அவங்களாம் வந்து நாளைக்கு இங்கேருந்து ஓகே எடப்பாடியும் ஸ்டாலினும் வேணால் ஒன்று சேராமல் இருக்கலாம், மற்ற நபர்கள் ஒன்று சேர்ந்து இல்லை அவங்க கூட போய் இவங்க கூட போய் இது ஒரு பெரிய திருப்பி ஒரு மிகப்பெரிய கூட்டணியாக வரலாமே அப்படின்னு உங்களுக்கு ஒரு கேள்வி இருக்கலாம். ஆனால் இந்த இடத்துல நீங்கள் ஒரு விஷயத்தை நோட் பண்ணுறோம். 5 வருஷம் இருக்குது இனி அடுத்து. என்னது? இனி 5 வருஷம். இந்த 5 வருஷம் இவர்கள் எல்லாருமே பொம்மைகள். யார்? எதிர்கட்சியில் இருக்கவங்களாம் பொம்மைகள். அவங்களால ஒன்றுமே பண்ண முடியாது. அவங்க எம்எல்ஏவாக இருக்கட்டும், யாராக வேணா இருக்கட்டும், ஒன்றுமே பண்ண முடியாது. ஏன்னா ஆட்சியும் அதிகாரமும் இங்கே தமிழக வெற்றி கழகத்திட்ட இருக்குது. இப்போ இங்கே இவங்களுக்கு செக்கு என்னன்னு கேட்டிங்கன்னா, தமிழக வெற்றி கழகத்துடைய தலைவர் இனி என்ன பண்ணுவார்? இவங்கெல்லாம் நல்லவங்க இல்லை, ஏன்னா கொள்ளையடிச்சு வச்சுருக்காங்க. ஏகப்பட்ட காசை கொள்ளையடிச்சு வச்சுருக்காங்க. இப்போ இவங்களுக்கு பதவியும் தக்க வச்சுக்கணும், தன்னுடைய பணத்தையும் தக்க வச்சுக்கணும், பெரிய லெவலில் பாதிப்பு வராமல் இருக்கணும்னா ஒன்று இவங்க தமிழக வெற்றி கழகத்துக்கு அவங்களுடைய செயல் திட்டங்களுக்கு பெரிய முட்டுக்கட்டை போடாத லெவலில் வாயை பொத்துக்கிட்டு இருக்கணும். ஓகேங்களா? அப்படி இல்லைன்னா இதுக்கு மேலே இங்கே இருந்து வேலைக்கு ஆகாது. ஏன்னா இந்த இபிஎஸ் வந்து 47 தான் ஜெயிச்சிருக்காப்புல. ஸோ ஆல்ரெடி இப்போ 9 வருஷம் ஆயிடுச்சு, அதிமுக படுத்துருச்சு. இனி அது எந்திரிச்சு வரும்லாம் வந்து வாய்ப்பே கிடையாது. அப்போ நம்ம இதுக்கு மேலே இங்கே இருந்து காரியம் கிடையாது. பேசாமல் நம்ம கூட்டமாக போய் தமிழக வெற்றி கழகத்தில் சேர்ந்துருவோம் அப்படின்னு சொல்லி மொத்தமாக வந்து வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. சிவி சண்முகம் போன்றவர்கள்லாம் இப்போ அதற்கான வேலையை தான் பார்த்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்றத நம்ம கேள்விப்படுறோம். அதில் எந்த அளவுக்கு உண்மை எந்த அளவுக்கு போய் நமக்கு தெரியலை. ஆனால் அதற்கான முக்கியத்துவத்தை இன்னும் தளபதி அவர்கள் கொடுக்கல. அவங்க மொத்தமாக ஒரு 30-40 கேண்டிடேட்ஸ் இங்கே வர மாதிரி ஐடியாவில் இருக்கிறாங்க. ஸோ இப்போ என்ன ஆகுது? இங்கே எப்படின்னா இப்போ திமுக மட்டும் சும்மா இருப்பாங்க. திமுகவில் இருக்க எம்எல்ஏ என்ன பண்ணுவாங்க? இதுக்கு மேலே இங்கே இருந்தால் ஸ்டாலினே தோக்கடிச்சிட்டாங்க. சின்னவர் அங்கே சட்டசபையில் போய் உட்காந்து தூங்குவார். நம்ம அவரை வச்சுக்கிட்டு இல்லை அவர் தலைமையிலாம் நம்ம வந்து இனி எலெக்ஷன்லாம் ஃபேஸ் பண்ணிலாம் வந்து வளர முடியாது. அட்லீஸ்ட் சேர்த்து வச்சுக்கிட்ட காசை காப்பாற்றணும் அப்படின்னா ஒன்று தமிழக வெற்றி கழகத்தில் போய் சேரணும், இல்லைன்னா இந்த அரசியல் வாழ்க்கையை விட்டுட்டு ஒதுங்கி போய் நம்ம வாட்டுக்கு நம்ம பொழப்ப பார்க்கணும் அப்படின்ற மைண்ட் செட்டுக்கு அவங்க போயிடுவாங்க. ஸோ ஒட்டுமொத்தமாகவே இவர்களுக்கு வந்து இந்த அதிகாரம் அப்படின்ற ஒன்று இல்லாமல் இவங்களால வாழ முடியாது. யார்? இந்த ஆட்சியில் இருந்தவங்களால். அப்போ இவங்களுக்கு இப்போ ஒன்று அதிகாரம் வேணும். அப்போ அந்த அதிகாரம் வேணும்னா நல்லவர்களாக தான் இருக்க முடியும். இங்கே நீ தமிழகத்தில் வந்தேன்னா உன்னால் காசு அடிக்க முடியாது. நீ இது வரைக்கும் அடிச்சியா, பரவாயில்ல போ, அடிச்சிட்ட. ஆனால் இனி நீ என் கூட வந்தேன்னா காசு அடிக்க முடியாது. இப்போ இவங்களுக்கு காசா பணமா பவரான்னு பார்த்தா இவர்கள் எல்லாருமே பவருக்கு தான் முக்கியத்துவம் கொடுப்பாங்க. அப்போ இந்த மாதிரி நபர்களில் குறிப்பிட்ட நபர்கள், நல்ல நபர்களை பார்த்து தமிழக வெற்றி கழகம் தன் பக்கம் இழுத்துக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அப்போ அந்த மாதிரி வரும்போது இன்னமும் பலமாவது தமிழக வெற்றி கழகத்துக்கு. ஸோ அப்போ ஆட்டோமேட்டிக்காகவே கண்ணு முன்னாடியே 2 திராவிட கட்சிகளை சில்லாக நொறுக்கி சுக்கு நூறாக பிச்சு போட்டார். எப்படி பிச்சு போட்டார்யா? இனி அவங்க எப்படி அதை ஒட்டி கட்டமைச்சு திருப்பி கொண்டு வர போகிறாங்களா நமக்கு தெரியல. வாய்ப்பு இல்லை ராஜா, வாய்ப்பு இல்லை. அவர் நம்ம நாய் டம்ளர் சீமான் சொல்கிற மாதிரி அந்த ஆள் மனுஷன் அள்ளுவுராயா ஒப்பாரி வைக்கிறாப்புல. இருந்தாலும் 3.9% போயிடுச்சு. அங்கீகாரம் போச்சு, சிம்பிள் போச்சு, எல்லாம் போச்சு. வாயை வச்சுக்கிட்டு சும்மா இருக்கணும். சாட்டை கொஞ்சம் நஞ்சமாடா பேசுனடி பேச்சா நீ பேசுன, நீ பேசியே உங்கள் அண்ணனை இப்படி குழி தோண்டி போதச்சியேடா அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. ஸோ கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள் மக்களே. ஏன்னா இவ்வளோ பெரிய கூட்டணிகள், இவ்வளோ பெரிய கட்சிகள் எல்லாமே இந்த இந்த கட்சிகளை எல்லாம் வந்து இப்படி ஷார்ட்டில் தூக்கணும். விட்டு பிடிச்சோம்னா நம்மளை முடிச்சிடுவாங்க. அதனால தான் பல தலைவர்கள் வந்து இவங்களால போராட முடியாமல் கடைசியில் அவங்க அழிஞ்சு போனது.
அரசியலுக்கு வரணும்னு ஆசைப்பட்ட ரஜினிகாந்த் வர முடியாமல் போனது, விஜயகாந்த் அரசியலில் வந்து தோற்று போனது, கமல்ஹாசன் வந்து கடைசியில் அவங்க காலில் போய் விழுந்தது, இங்கே நாம் தமிழர்ன்ற பேரில் கட்சி ஆரம்பித்து கத்திக்கிட்டு இருந்து கடைசியில் காசு வாங்கிட்டு திருப்பி அவங்களுக்கு தானே கூலி வேலை பார்க்குறது. இப்படி இவர்கள் எல்லாருமே ஒரு கட்டத்துக்கு மேலே இவங்க முன்னாடி தாக்கு பிடிக்க முடியல, மக்களை நம்ப வைக்க முடியல, நாங்கள் வந்து நல்லது தான் செய்வோம் அப்படின்றத மக்கள்கிட்ட வந்து கொண்டு போய் சேர்க்க முடியல. முக்கியமாக அவங்க வந்து அதற்கு முன்னாடி மக்கள்கிட்ட இவர் வரணும்னு ஆசைப்படுற மாதிரி விஷயங்கள் அவங்க யாரும் செய்யலை. இது எல்லாத்தையும் உடைச்சி ஒருத்தர் வந்தார்னா அதுதான் தளபதி. ஒரு மக்களுக்கு சேவை செய்யணும் வர்றவருங்க தன்னுடைய வாழ்க்கையில் எல்லாம் சம்பாரிச்சிட்டோம், இனிமேல் வயசாகிடுச்சு, இந்த வயசில் வந்து நம்ம ஏதாவது அப்படியே அரசியலுக்கு வந்து கொஞ்சம் பேரும் புகழும் வாங்கிட்டு பதவி வாங்கிட்டு போகணுன்னு நினைப்பில் வர்றவங்க தான் இவங்க எல்லாமே, இப்போ நான் சொன்ன ஆட்கள் எல்லாமே. ஆனால் தன்னுடைய மக்களுக்கு சேவை செய்ய வரணும், என்கிட்ட பணம் புகழ் எல்லாமே இருக்குது, இதுக்கு மேலே நான் இருந்தேன் அப்படின்னா இதுக்கு மேலே இதே படங்களில் நடிச்சிட்டு இருந்தால் பணம் கிடைக்கும். ஆனால் இந்த மக்களுடைய நிலை என்ன அப்படின்றத அவர் உணர்ந்தார். ஏன்னா ஆல்மோஸ்ட் இந்த பக்கம் அதிமுக முடிஞ்சிருச்சு, பிஜேபிகிட்ட போய் சரண்டர் ஆயிடுச்சு. திமுகவும் ஏகப்பட்ட கொள்ளையடிச்சு வச்சுருக்கனால அவர்களும் வந்து பிஜேபியோட கைப்பாவையாக தான் இருக்கும். பேருக்கு வேணால் எதிர்த்துப்பாங்க, ஆனால் எல்லாமே செய்வாங்க. அப்படின்னும் போது தமிழ்நாடை சீரழிக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய சக்திகளை இவங்களாம் உருவெடுத்துட்டாங்க. இதை இப்படியே விட்டோம்னா இனி தமிழ்நாடு நாசமாக போச்சு அப்படின்றத புரிஞ்சு தன்னுடைய நிலை அறிஞ்சு நம்மளை நம்பி இத்தனை கோடி மக்கள் இருக்காங்க, நமக்காக இவ்வளோ பேர் ஏங்குறாங்க அப்படின்னும் போது இந்த கோடி மக்களை வந்து நம்ம திருப்பி என்ன செய்ய போகிறோம்? அதுக்கு ஒரே வழி அரசியலில் இறங்கணும். அரசியலில் இறங்கினா தான் அந்த அரசியல் புரட்சி மட்டும்தான் மக்களுக்கான மாற்றத்தை கொடுக்கும், மக்களை வந்து நல்வழியில் கொண்டு போகுன்றதை புரிஞ்சு ஒரு தலைவன் இறங்குறாரு பாருங்க. அதனால தான் இன்றைக்கி மக்கள் கொண்டாடுறாங்க. இதே தளபதி அவர்கள் 60 வயசு 65 வயசில் அரசியல் வந்திருந்தால் யாராவது கொண்டாடிருப்போமா? நீங்கள் கொண்டாடிருப்பீங்களா? நான் கொண்டாடிருப்பேனா? அவர் வயசாகி போச்சுப்பா, படங்கள் எல்லாம் அதனால் வந்துட்டான்னு வாங்கி. ஆனால் இன்றைக்கி அவருக்கு என்ன மவுசுன்றது தெரியும், அவர் இன்னும் எத்தனை வருடங்கள் நடிக்க முடியும், இன்னும் எத்தனை பேர் அவர் கெப்பாசிட்டி இருக்குன்றது தெரியும். எல்லாமே தெரிஞ்சும் நம்ம அவருடைய உண்மையான அந்த அரசியல் போக்கு இவங்க சொல்லிக்கிட்டே தெரிஞ்சாங்களே, கொள்கை கோட்பாடு, எதுக்கு எடுத்தாலும் போராட்டம் பண்ணணும், ஆர்ப்பாட்டம் பண்ணணும், அவனை திட்டுறது, அசிங்கமாக பேசுறது, இதெல்லாம் இல்லை. இப்போ அரசியல் நான் ஒரு அரசியலை கொண்டு வரேன் பார் அப்படின்னு சொல்லி அமைதியான வழியில் நியாயமான விஷயத்துக்கு குரல் கொடுத்துட்டு தேவையில்லாத விஷயத்தை வந்து தூர போட்டு, உதாரணத்துக்கு இந்த மத கலவரத்தை உண்டு பண்ண பார்த்தாங்க திருப்பரங்குன்றத்துக்கு, அதுக்கு சைலண்ட்டாக இருக்கிறதாகட்டும். இந்த கவின் கொலை வழக்கு பிரச்சனை இருந்துச்சு, ஜாதியை வச்சு பண்ண பார்த்தாங்க, அதுக்கு சைலண்ட்டாக இருந்து நான் எந்த ஜாதிக்குமானவனும் இல்லை, எந்த மதத்துக்குமானவனும் இல்லை, நான் மக்களுக்கானவன், எல்லாருக்கும் நான் சமமானவன் அப்படின்ற அந்த விஷயத்தை ஸ்டே 1லேருந்து இன்றைக்கி வரைக்கும் ப்ரூவ் பண்ணிகிட்ருக்காப்புல தளபதி. ஸோ தட்ஸ் வை ஹீ இஸ் பிகம் அவர் சிஎம் ஆஃப் தமிழ்நாடு இன் 2026. அதனால தான் வரலாற்றில் இது ஒரு மிகப்பெரிய புரட்சி, மிகப்பெரிய சாதனை. இந்திய வரலாற்றில் இந்த மாதிரி நடந்த விஷயமே கிடையாது. அது காமிச்சது அதை செஞ்சு காமிச்சது தளபதி அப்படின்ற முகம் மட்டும் இல்லை, தளபதியை நம்பி நம்ம அவரை வந்து அந்த இடத்துல உட்கார வச்சுருக்கோம் பாருங்கள். ஸோ நம்ம தான் முக்கியமாக அதில் வந்து மிகப்பெரிய பங்கு எடுத்துக்கணும். ஏன்னா இது நம்மளுடைய அரசியல், நமக்கான அரசியல், நம்ம தேர்ந்தெடுக்கிறோம், நமக்கான தலைவரை தேர்ந்தெடுக்கிறோம். ஸோ அவருடைய எண்ண ஓட்டத்துக்கும் அவர் செயல் திட்டத்துக்கும் இனி வரப்போகிற 5 வருஷம் நாம் சப்போர்ட் பண்ணணும். நாம் எதற்கு எடுத்தாலும் அவங்கள மாதிரி நடந்துக்கிட்டு சாச்சா இது எங்கள் ஆட்சி, நாங்கள் இப்படி தான் இருப்போம்னு சொன்னோம்னா அது மிகப்பெரிய தப்பு. மாற்றம் அப்படின்ற விஷயத்தை நம்மளும் சேர்த்து மாற்றிக்கணும். அவர் கொண்டு வர போகிற திட்டங்களையும் கொண்டு வர போகிற சட்டங்களையும் நம்ம அக்செப்ட் பண்ணிக்கணும். என்னப்பா இப்படி பண்ணிட்டார், நான் இவர் போய் ஓட்டு போட்டேன் அப்படின்லாம் பேசக்கூடாது. வேணும்னா மாற்றம் வேணும்னா நம்ம சில விஷயங்களை தியாகம் பண்ணி தான் ஆகணும் அப்படின்றத இந்த வீடியோவில் சொல்லிக்கிறேன். நாளைக்கு தலைவர் அவர்கள் சிஎம்மாக பதவியேற்க போகிறார் அப்படின்ற அந்த சந்தோஷமான விஷயத்தையும் சொல்லிவிட்டு இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். See you on another video. Love you all. Take care. Bye-bye.